பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். ஆர்டிகல் 370 பத்தி அற்புதமா புத்தகம் போட்டிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறாங்க. அம்பேத்கர் ஐயாவுடைய புகழை எல்லா இடத்திலையும் பாடுறாங்க. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிற்கு அன்பிற்கு பாத்தியமானவர் ஐயா HV ஹண்டே அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வரவேற்று, அம்மையார் லலிதா குமாரமங்கலம் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஒரு டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பர்சன், நேஷனல் உமன்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர், மிகப்பெரிய பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலே பிறந்தவர். அந்த குடும்பம் நம்முடைய நாட்டுக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த குடும்பம் நம்முடைய நாட்டினுடைய எல்லா திருப்பு முனையிலும் அந்த குடும்பம் இருந்திருக்கிறது. அந்த குடும்பத்தில் மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய நாட்டிற்கு எல்லா காலகட்டத்திலும் பாடுபட்டாங்க. அதில் அவர்களுடைய குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஐயா ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில அற்புதமான பணி செய்து அமைச்சராக இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பக்கம் போனா கூட மக்கள் ரங்கராஜன் குமாரமங்கலம் ஐயாவை பத்தி பேசிதான் ஒரு பேச்சை ஆரம்பித்தாங்க. லலிதா குமாரமங்கலம் அவர்கள் NCW இருந்து ஓய்வு பெற்ற பிறகு சென்னையில இருந்து கொண்டு நம்முடைய கட்சிக்கு முழுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பொது மேடையிலே பார்க்கவில்லை என்றாலும் கூட நம்ம கட்சிக்கு பின்னாடி இருந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது மிகப்பெரியது, அளப்பரியது. அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற வரவேற்று, கடைசியாக 2 முக்கியமானவர்களை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். 2 முக்கியமான மனிதர்கள். காத்து எப்படி வீசினாலும், சூரியன் எப்படி உதித்தாலும், எப்படி மறைந்தாலும், தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதுவும் பொது மேடையில உறக்கமாக பேசி நிற்கக்கூடிய தலைவர்கள், மேடையில 2 தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அண்ணன் AC சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர், அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். பேசும்போது நீங்க கேட்டீங்க, அவருடைய உணர்ச்சியை கேட்டோம். இருவருமே பேசினார்கள். கடந்த 3 நாட்களாக அண்ணன் AC சண்முகம் அவர்களோடு வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய கட்சி நண்பர்களோடு இந்த யாத்திரையில பங்கு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அண்ணன் தேவநாதன் அவர்கள் எலெக்ஷனுக்கு தயாராவதற்காக 10 கிலோ எடையை குறைத்து விட்டு தயாராக வந்திருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து மேடை பேச்சு பேசுவதற்கு அவர்கள் இருவரையும் வரவேற்று, முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருக்கிறார். நம்முடைய மூத்த தலைவர் முன்னாள் MLA அண்ணன் வேலாயுதம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா நம் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். காலத்தினுடைய அருமை கருதி அவருடைய பெயரை நான் சொல்லியதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அன்போடு வேண்டுகோளை வைத்து, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், நம்முடைய அன்பு மிகுந்த தொண்டர்கள், பாசம் மிகுந்த மாவட்ட தலைவர்கள், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், இந்த மண்டபத்தில் தான் நாம இருக்கணும், இங்கேதான் நம்முடைய தேர்தல் அலுவலகம் நடத்தப்பட வேண்டும் என்று நிறைய பணி செய்து சென்ட்ரல் சென்னை அதோட தலைவர், தொண்டர்கள் எல்லா சார்பாக உங்க தலைவர் அந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்திக் கொள்கின்றோம். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், தனசேகரனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாஜக தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து அதன் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதை பார்த்தோம். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.